பகத்சிங்கை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த புக்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் கா. வெங்கடேசன், டாக்டர் பி.எஸ். சந்திரபிரபு சார் எழுதியது. பகத்சிங் 1907 செப்டம்பர் 27 பிறந்தார். இதில் 1907 27 அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 27 7 2 கூட்டினா 9 9 செப்டம்பர் வந்துட்டு 9வது மாதம், அதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்திருக்கார். பகத்சிங் பஞ்சாப் அப்படின்னு பாப்பான்னு ஆரம்பிக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். லாகூரில் இருந்தது துவாரகாதாஸ் நூலகத்தில் ரஷ்யா, அயர்லாந்து, இத்தாலி போன்ற நாடுகளோட புரட்சி இயக்கங்கள், புரட்சி தலைவர்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அதே போல் மற்ற இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கற்றல் கூடங்களை ஏற்படுத்தி அவற்றின் மூலம் இளைஞர்களிடையே புரட்சி கருத்துக்களை பரப்பினார். கார்ல் மார்க்ஸின் சோசியலிச சித்தாந்தம் பகத்சிங்கை பெரிதும் கவர்ந்தது. இவர் லாகூரில் சிறையில் இருந்தபோது சிறைக்கூடத்துக்கு திறந்தவெளி பல்கலைக்கழகமாக மாற்றினார். புரட்சி என்ற வாள் கருத்துகள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்திட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருத்துக்கள் புரட்சிக்கு மூலப்பொருளாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்காட்டுறாரு. இவர் புரட்சியின் மூலம் மட்டுமே இந்திய விடுதலை பெற முடியும் அப்படின்றத உறுதிபட நம்பினார். அதுக்காக பஞ்சாப் நவஜவான் பாரத சபை, மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தினார். காலனி ஆதிக்கத்தை போன்றே வகுப்புவாத ஆதிக்கமும் அபாயகமானது என்று எச்சரித்தார். மேலும் இவரோட இரண்டு சிறந்த கூற்றுகள் இருக்குது. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டுமே என்று இந்துவாகவோ, முஸ்லீமாகவோ, சீக்கியராகவோ பார்க்கக்கூடாது என்ற அவரது கருத்து நினைவு கூறத்தக்கது. இரண்டாவது, புரட்சியாளர்களுக்கு நாத்திகமும் பொறுமைவாதமும் ஊண்டுகோல்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவர் எழுதிய கட்டுரை நான் ஏன் ஒரு நாத்திகன். மேலும் சமய நம்பிக்கையை வந்துட்டு மனதளவில் அடிமைகள் ஆக்குற அளவுக்கு ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்துட்டு சாண்டர்ஸை, லாலா லஜபதி ராய் இருப்பதற்கு காரணமாக இருந்த சாண்டர்ஸை கொல்ல தயங்கலை. அதே மாதிரி மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினார். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற கோஷமிட்டவரும் இவர் தான். அஞ்சா நெஞ்சர், பகுத்தறிவாளர், புரட்சி பகலவன் பகத்சிங் 1931 மார்ச் 23ஆம் நாள் தூக்கு மேடைக்கு தீரத்துடன் சென்றார்.